மை டேட் இஸ் தி பெஸ்ட் டேட். எங்கள் அப்பா எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு அப்பா உலகத்துக்கே கிடைக்காது அப்படின்னு உலகத்துக்கு நீங்கள் சொல்ல வரும்னா என்ன சொல்லுவீங்க? என்னை கேட்டால் இப்போது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அப்பாக்கே தெரியாது அந்த விஷயம். அப்பாவுக்கு வந்து கல்யாணம் ஆகிட்டு 17 வருஷமாக குழந்தை கிடையாது. என்னை அடாப்ட் பண்ணி தான் வளர்க்குறாங்க. அந்த விஷயம் வந்து எனக்கு ரீசெண்டாக தான் தெரியும். ஆனால் இது வரைக்கும் எனக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்காங்க எங்கள் அப்பா. இதை வந்து நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். தத்தெடுத்து வளர்த்தாங்களா? அவருக்கு நான் ஒரு அடாப்டட் சைல்டு தான். அதனால தான் சொல்கிறேன், எங்கள் அப்பா மாதிரி ஒரு அப்பா இந்த உலகத்தில் நான் பார்த்ததே கிடையாது. உங்களுக்கு இது எப்போ தெரியும்? இது எனக்கு ரீசெண்டாக மேரேஜ்லாம் ஆனதுக்கப்புறம் இப்போ ஒரு 5 இயர்ஸாக தான் தெரியும் எனக்கு. நான் இது வரைக்கும் அப்பா கிட்ட காமிச்சிக்கிட்டதே இல்லை. அது அவருக்கும் தெரியாதா? அவருக்கு தெரியாது, எனக்கு தெரியுன்றது அவருக்கு தெரியாது. இப்போதான் தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு ஒரு ரிலேட்டிவ் ஒரு ஃபங்க்ஷன்ல சொல்லி தான் எனக்கு தெரியும். அது வரைக்கும் எனக்கு தெரியாது. சொந்தக்காரங்க உங்கள்கிட்ட சொல்லியா? அவரு இப்போ ஒரு வார்த்தை சொன்னார்ல, அது பொண்ணு செத்துட்டா நானும் செத்துருவேன்னு. பெத்த அப்பா கூட சொல்லுவாருன்னா எனக்கு தெரியாது. ஆனா